ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த மேன்வியூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னூர் பக்கத்துல சோமையூர் பிரிவுன்ற ஒரு ஊர். அங்க வந்து திடீர்னு மிஷின் சவுண்ட் எல்லாம் கேட்டுது. என்னன்னு பார்த்தா காடா துணி வந்து பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி இது. காடா துணி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷர்ட் காலருக்கு பயன்படுத்தலாம், நைட்டிக்கு இது உள்ள வர பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து இந்த பேண்ட் பாக்கெட்டுக்கு பயன்படுத்தலாம், இந்த பிட்டு இந்த இது ஃபில் பாக்கெட் இதுக்கு பயன்படுத்தலாம், ஃப்ளெக்ஸுக்கு பயன்படுத்தலாம், பேனருக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து என்ன பண்றாங்க, எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை உற்பத்தி பண்றாங்க, அது ஃபைனலாகி என்ன துணி மாதிரி வந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோங்களா. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கான்ல ஆல்னு கொடுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. உங்க பேருண்ணா? என் பேர் மூர்த்திங்க. மூர்த்தி. இந்த தொழிற்சாலை வந்து எத்தனை வருஷமா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் ஓனருங்களா? நான் தான் ஓனர். ஓகே, சூப்பர்ண்ணா. இது காடா துணி இல்லைங்களா? ஆமாங்க. எதுக்கெல்லாம் இது பயன்படுத்துறாங்க? இது வந்துங்க மேக்சிமம் பிரிண்டிங் போகுதுங்க. ஓகே. அதுக்கு வந்து பனியல் கிளாத்து, சட்டை, காலரு, பேண்ட்டு, பாக்கெட்டுக்கு, நைட்டுக்கு மேக்சிமம் இது வந்து 54 இன்ச் அகலங்கிறனால காடால் வந்து பாவாடைக்கு அதிகமாக மேக்சிமம் போகும். மஞ்சள் துணி அதிகமாக மேக்சிமம் மஞ்சள் துணிக்கு அதிகமாக போகுதுங்க. ஓகே. துணி கடையில துணி பைக்கு மஞ்சள் துணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களே, இது வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு துணி கடையில போயிட்டு துணி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த துணியை வந்து பர்ச்சேஸ் பண்ற ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேக்குக்கு வந்து மேக்சிமம் இந்த காடா துணி இங்க இருந்து போகுதா? கரெக்டுங்களாண்ணே? கரெக்ட். இது எங்க இருந்து அவங்க போகுதுண்ணா? இது எந்தெந்த ஊருக்குலாம் கொடுக்குறீங்க? இது வந்து சோனப்பேரூர்ல இருந்துங்க. இப்போ எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிறது வந்து சைசிங் வந்து பல்லடங்க. பல்லட சைசிங்ல எனக்கு பாவு நூல் கொடுக்குறாங்க. ஓகே. பாவுங்க நூலுங்க அதை கொடுக்குறாங்க. நாங்க துணியை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம். அவங்க எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது எங்களுக்கு தெரியல. ஆனா நிறைய இடத்துக்கு போகுது. ஓகே. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 குடோன் இருக்குது. அந்த பாவு காட்டுறீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டுங்க, இது வந்து ஊட நூலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊட நூலுன்னு சொல்லுவாங்க. ஊட நூல். ஆமாங்க. அதாவது பாட்டிஸ் நூலுங்க. பாட்டிஸ்ங்க. ஓகேண்ணா. ஓகேங்களா? இதுல இருந்துங்க இது வந்து தார் குச்சிங்க. இந்த மிஷின் வந்து தார் மிஷின் பேரு. ஓகே. இந்த மிஷின்ல இந்த குச்சியை போட்டு ஆன் பண்ணி விட்டா இந்த மாதிரி தார் வந்து முழுசா நம்பி விழுந்துருங்க. இதுல இருந்து எடுத்து தறிக்கு போவாங்க. ஓகே. இங்க தறிக்கு வருது. இந்த தறிக்கு வருது. சரி, இதை நம்ம பாப்போம். இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆன் பண்ணி காட்ட சொல்றீங்களா? இதை மட்டும் மக்களே இதை பாருங்க. இதை இப்போ இதுல இருந்து ஏத்துறீங்களா? ஆமாங்க. அந்த பையிலிருந்து உடைச்சு அந்த கோன் இங்க வச்சு இது வந்து நூலை தாரா பண்றோம். ஓகே. தாரா பண்ணி அந்த மாதிரி தார் ஆயிடுங்க. இந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி ஆயிடுங்க. இதை எடுத்து நாங்க தறியில போடுவோம். இது வந்து நீங்க இதுல இருந்து எடுத்து தாரா பண்றோம். பண்ணிட்டீங்க இருக்கிறத தார் குச்சி பண்ணி தாரா பண்ணி ஓகே அது தறிக்கு அப்படியே எடுத்துட்டு போவோம். இது வந்துங்க தறிங்க. சரிங்கண்ணா. இதான் தறி மிஷின். ஆமாங்க. இதுலதான் நாடாவில் போடுவோம். ஓகே. நாடாவில் இருங்க அதுல போட்டு காட்டுங்க, மக்களுக்கு அப்பதான் தெரியும். இது வந்து நாடாங்க. இது நாடா. இது தாரு போடுங்க. இங்க பாருங்க மக்களே, போடுங்க. இது வந்து இப்படி போட்டுருவாங்க. ஓகே. இப்படி போட்டு இப்படி அழுத்திடுறாங்க. சரிங்களா? இலை எடுத்து இந்த மூலியமா இலையை எடுத்துருவாங்க இலைய. ஓகே. இதில் காட்டுங்கண்ணா, கேமரால காட்டுக்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகே. இலை எடுத்துங்க. சூப்பர். தறியில பாட்டம் போட்டு எடுப்பாங்க. ஓகே. இது வந்து துணியை ஆன் பண்ணா மிஷின் அப்படியே துணி வந்து இது வந்து ரீடுங்க. இது விழுது. ஓகே. இது வந்து முன்னாடி இருக்கிறது ரீடுங்க. இந்த ரீடு வந்து என்னன்னா இந்த நாடா வந்து இந்த கோடு அந்த கோடு போக மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். துணி நெசவாகும். நூல் வந்து நெசவாயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஆன் பண்ணி காட்ட சொல்லலாமா? ஷார்ட் மட்டும்
இப்போ இந்த இது பண்றீங்கல்ல, ஆமாங்க. இது வந்து எவ்வளவு நாள் நான் இந்த வேலை நடக்கும்? இந்த இப்போ இதுல இருக்கிறத இப்போ இந்த ஒரு காடா துணியை மட்டும் இந்த ஒரு காடா துணி வந்து ரெண்டு நைட்டு ஒரு பகல். ஓ 2 நைட்டு ஒரு பகல். ஓகே. எத்தனை மீட்டர் வரும் அது? நைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 33 மீட்டர் ஓட்டுவாங்க. ஓ ஒரு நைட்டுக்கு 33 மீட்டர். 14 மணி நேரம் அவங்க வேலை செய்வாங்க. 14 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஒரு ஆள் வந்து 14 மணி நேரம் வேலை செய்வாங்க. பகலுக்கு 13 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஓகே. 2 பேரும் சேர்ந்து ஓட்டி ஒரு பீஸ்க்கு வந்து 80 மீட்டருங்க. ஓ ஒரு பீஸுக்கு 80 மீட்டருங்க அடையாளம். அதை 3ஆவது ஷிஃப்ட் போது பீஸ் இறக்குவாங்க. ஓ 3ஆவது ஷிஃப்ட்ல ஒரு பீஸ் இறக்குவாங்க. இந்த மாதிரி இத்தனை மிஷின் இருக்கீங்க? 14 மிஷின் வச்சுக்கோங்க. 14 ஒரு ஆளுக்கு 14 மிஷின் இருக்கு. சரிங்களா? 14 மிஷின் வச்சுட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையான கடினமான ஒரு உழைப்பு தான் இல்லையா? கரெக்டு தானே? இது நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு வேலை செய்யறாங்க. கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு வேலை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் சொல்லலாமா? எங்களுக்குங்களா தறி ஓட்டுறவங்களுக்கு சொல்றேங்க. தறி ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு மீட்டர் வந்து அடையாளம் போட்டு அவங்க பேரை போட்டு அடையாளம் போட்டு ஷிஃப்ட்டுக்கு 7 மணிக்கு வந்தாங்கன்னா 7 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் ஷிஃப்ட்டுங்க. ஓகே. அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு வந்து ₹1.60 கொடுக்குறேங்க. வெறும் ₹1.60 கொடுக்குறோம். ஓகே. இதுல எங்களுக்கு தறி ஜாமானம், ஆள் கூலி, கரண்ட் பில்லுனாலேயே முக்கால்வாசி முடங்கி வந்துடும். தயவு செஞ்சு அவங்களுக்காக கொஞ்சம் கரண்ட் பில்லையாவது அந்த கரண்ட்டு அந்த யூனிட் விஷயமாவது கொஞ்சம் கவர்மெண்ட்டை குறைச்சி கொடுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. ₹1 எவ்வளோ சொன்னீங்க? 1.60 கொடுக்குறேங்க தறி ஓட்டுற ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு மீட்டர் ஓட்டுனாருன்னா ஒரு மீட்டர் ஓட்டினாங்கன்னா எங்களுக்கு வந்து 5.40 தான் கிடைக்குதுங்க. ரொம்ப 5.40 ரொம்ப எல்லாமே கம்மியான இதுதான் இல்லைன்னா? ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது இது வந்து கவர்மெண்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு கவர்மெண்ட் சோலார் கொடுத்தாலே சந்தோஷம்னு நினைச்சிட்டு அங்கே சொல்லுங்க, நம்ம மக்கள் கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு மெயினாக சோலார் கிடைச்சாலே போதுன்ட்டு இருக்கிறோம். இது இருக்கிற தொழில் காப்பாற்றணும். இருக்கிறது முக்கால்வாசி தொழில அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான பாரம்பரியமான ஒரு தொழில். இது இந்த நெசவு வச்சுக்கிறோம் வேணுங்கிறதுக்கு ஒரு இதுக்கு வேண்டிய வச்சுக்கிறோம். கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு தொழில். இதெல்லாம் இந்த நெசவு தொழில் அப்படிங்கிறது முன்னோர்கள்ல இருந்து இது வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்க ஒரு தொழில். இது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. விவசாயம் எப்படியோ அதே மாதிரி தான் இது. நான் வந்து கிட்டத்தட்ட அந்த புடவை நெசவு செய்யறதை எடுத்துட்டேனே. சரிங்களா? அதே மாதிரி வெள்ளி இது சம்மந்தப்பட்டதும் எடுத்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே சொல்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நம்ம பாரம்பரியமான தொழில் வந்து இன்னைக்கு வந்து நலிவடைஞ்சு போயிடுச்சுன்ற விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட் அதை கண்ணெடுத்து பார்த்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இவங்கெல்லாம் உழைச்சி நம்மளாம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த ஷர்ட் முதல் கொண்டு இந்த காலரில் வர்றது எல்லாமே இதுதான், எல்லாமே காடாது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களுடைய தொழிலையும் வந்து நம்ம மேம்படுத்துவோம். இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சரிங்களா? அங்கே பாருங்க, அண்ணனை பாருங்க, அவரை பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராத்திரி பகலுமா வேலை செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் கொடுப்போம். இப்போ இந்த மிஷின் எத்தனை இருக்குன்றது லைட்டாக அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு அதோட முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபைனலாக அதை காட்டுவாங்க. அதோட நம்ம இந்த வீடியோவை வந்து நிறைவடைச்சிடலாம். ஓகே. மக்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்குமே வந்து கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளோட சேனலோட நோக்கமே அதுதான். மக்களாகிய நீங்களும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த தொழிற்சாலையை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சோலார் இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? அது ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுங்க ப்ளீஸ். சரிங்களா? எப்பவுமே உழைப்பாளிகளுக்கு நமக்கு மரியாதை கொடுப்பானே, அதை கொஞ்சம் கொடுங்கண்ணே.
உங்களுக்கு நானே இதை பண்றேண்ணே. ரொம்ப நன்றிங்க. சரிங்களாண்ணே? என்னைக்குமே வந்து இவங்க நம்மால் உழைக்கும் மக்கள். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆளுன்னு கொடுத்துருங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும். அப்போதான் நம்மளும் வந்து நல்லா இருக்க முடியும். சரிங்களா? அவங்க செய்யறது எல்லாமே நமக்கு தான் வருது. சென்னையில் இருக்கோம், நிறைய இடத்துல இருக்கோம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சேருது. ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், ஸ்டே சேஃப், பி ஹெல்த்தி, டேக் கேர், டாட்டா அண்ட் பாய்.